ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் ரியலி குட் வித் ஹாட் சம்மர். ஸோ எல்லாருக்கும் பயங்கரமாக ஹாட்டாக சம்மர் போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வி ஹாவ் டு தேங்க் ஆர் சம்மர் டேஸ் அண்டு சம்மர் டேஸ்க்கும் தேங்க் பண்ணுங்கள். சம்மர் டேஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஏசிக்கு தேங்க் பண்ணுங்கள். நம்ம ட்ரிங்க் பண்ண தண்ணிக்கு தேங்க் பண்ணுங்கள். தண்ணி தான் இன்றைக்கி ஆக்சுவலாக 2 கப் மேனிஃபெஸ்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? யூஸிங் வாட்டர். ஸோ we have to thank water a lot. Water will do very good magics in your life. வாட்டர் வந்து ட்ரெமெண்டஸ் மேஜிக்ஸ் நிறைய பண்ணும். ஸோ வாட்டருக்கு தேங்க் பண்ணுங்கள். நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக தீஸ் ஆர் த டேஸ் யூ ஹாவ் டு டேக் வாட்டர், கன்சியூம் வாட்டர் லாட். பிகாஸ் ஏன்னா நம்ம ஈஸியாக நம்ம டீஹைட்ரேட் ஆகிடுவோம். தண்ணி நமக்கு ஸ்வெட் ஆகி வெளியில் போகும்போது we used to dehydrate a lot. ஸோ we have to intake நார்மலைஸ் பண்ணுறதுக்காக we have to intake நிறைய வாட்டர். ஓகேயா? ஸோ நிறைய வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம 2 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்று கிராட்டிடியூட் மெத்தட் பார்த்துருக்கோம். செகண்ட் ஒன் இஸ் என்ன பார்த்துருக்கோம்? விஷன் போர்ட் மேனிஃபெஸ்டேஷன். ஓகேயா? ஸோ எல்லோரும் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த மெத்தடோட ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது டெய்லியும் கிராட்டிடியூட் எழுதுங்க. ஸோ விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணி ஒரு வால்பேப்பராக செட் பண்ணி உங்களோட கோலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் செட் பண்ணி உங்கள் மொபைலில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா யூ கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் தட் பர்டிகுலர் திங் அண்ட் யூ ஹாவ் டு கீப் இட் இன் யோர் வார்ட்ரோப். அப்படி இல்லைன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்குள்ளே மாதிரி வச்சு நீங்கள் ரியலாகவே உங்கள் பார்க்குற இடத்துல உங்களோட ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் கார்லேயோ இல்லை உங்களை வீட்லையோட ஹால்லையோ எங்கேயாவது நீங்கள் மாட்டி வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்க்குற இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். நான் படித்தது ஆக்சுவலாக இது என்னென்னா, ஒருத்தர் தன்னை அறியாமலேயே ஒரு வீடோட ஒரு வரைபடம், அதாவது வீடோட பிக்சர் ஏதாவது அவர் மேனிஃபெஸ்ட் பண்ண வாங்க நினச்ச ஒரு வீட்டோட இதை கட் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வாழ்கிற மாதிரி, அந்த வீட்டில் வாழ்கிற மாதிரி, அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி, கார் எங்கே போய் நிறுத்துகிற மாதிரி, போட்டிக்கோளை நிறுத்துகிற மாதிரி எல்லாமே அவர் அந்த வீட்டோடையே வாழ்ந்து அதாவது கற்பனை, அதாவது அந்த வீடு தன்னை அறியாமலேயே ஒரு பிக்சர் அவருக்கு கிடச்சிருக்கு. அந்த வீட்டோடய அவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் அடைவில் அது என்ன ஆயிடுச்சு, சம் கைண்ட் ஆஃப் வீடை க்ளீன் பண்ணும் போதோ இல்லை வீடை அவர் ஷிஃப்ட் பண்ணும் போதோ அது ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அவர் தூர மேலே லாஃப்டில் வச்சுட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து அவங்க பையனுக்கு ஏதோ ஒரு சம் ப்ராக்டிக்கல் ஒர்க் ஸ்கூலில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக he was taking all the old memories he was actually. So when he was trying to search something related to his son's project, he found that particular அந்த வீடோட பிக்சர் அவர் மேனிஃபெஸ்ட் பண்ண நினச்ச அந்த வீடோட பிக்சரை பார்த்து ஸ்டன் ஆகிட்டாரு. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? பிகாஸ் ஹீ இஸ் லிவிங் இன் தட் பர்டிகுலர் ஹவுஸ். எந்த வீடை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாரோ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவரை அறியாமலே அவரே அந்த வீடை வாங்கி அவர் அந்த வீட்டிலே வாழ்ந்துட்டு இருக்காரு ஆக்சுவலாக. ஓகேயா? அதாவது இதுதான் ஆக்சுவலாக மேனிஃபெஸ்டேஷனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஒரு விஷயத்தை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பையன் லைக் காலேஜ் கோயிங் ஒரு பையன் காலேஜ் முடிச்சிட்டாரு. He wanted to place in a very big company and he wanted to earn such a big amount, some lakhs per month அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்ன பண்ணணும், when he was in his college days, he used to get visualize பண்ணி பார்க்கணும். எப்போ பார்க்கணும் அப்படின்னா, the correct time for visualization என்ன டைம் அப்படின்னா, காத்தால் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுந்து அந்த அரை தூக்கத்தில் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த டைம் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்குள்ளார நம்மளோட சப்கான்ஷியஸ் ஓப்பனில் இருக்கும். அப்போ நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்தை நம்ம நினச்சோம் அப்படின்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெட் மேனிஃபெஸ்டட். அதே மாதிரி தூங்குறதுக்கு தூக்கம் வரும் பார்த்திங்களா, அப்படி அந்த ட்ரௌசி ஸ்டேட் வரும் பார்த்திங்களா, அப்போ நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறது, தூங்குறதுக்கு 1 hour before we should not see mobile phones, we should not surf social media அப்படின்றது எல்லாரும் சொல்கிறாங்க இப்போது. ஸோ அதை பற்றி ஒரு நாள் நம்ம பேசுவோம்.
ஸோ இப்போ என்ன பண்ண தூங்குறதுக்கு முன்னாடி we have to close all the mobile phones because நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் ஏர்ப்ளைன் மோடில் போட்டுட்டு to whom you want to talk எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் if some people will be in abroads, right? ஸோ அந்த பீப்புள் எல்லாம் அவங்க கூட ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிட்டு you have to switch off the mobile phone or you have to stay away from the mobile phone because and the radiations should not affect your brain, right? So அதனால you have to stay away from the mobile phone. அப்போது நீங்கள் என்ன ஆகணும், படுத்த உடனே when you hit the bed அதுக்கப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ட்ரௌசி ஸ்டேட்டுக்குள்ளே போக 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 என்னாகும், சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து முழிச்சிக்கும். நம்ம தூங்கும் போது தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க நமக்காக. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கும் போது வில் பி ட்ரௌனிங் இன்டு த ஆல்ஃபா ஸ்டேட். ஆல்ஃபா ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம வந்து நமக்கு நாமளே வந்து ட்ரௌன் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்போது விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். வாட் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட்? I want to get into that IT company. அந்த ஐடி கம்பெனிக்குள்ளே நான் ப்ளேஸ் ஆகிட்டேன், ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து ஆக்சிஸ் கார்டு யூஸ் பண்ணி I was just getting into that lobby. I was going into that particular project room. I was talking to that particular manager. I was selected for this project. I was signing into that project and I'm just writing my codes. And I've got an offer to go to an abroad, so I'm taking off to my family. So I'm very happy with my family, and I'm very 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 happy to receive this money from this company. So they are all praising me. I'm really deserve this job அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளார நம்ம தூங்கி போயிடணும். ஓகேவா? அப்படி பண்ணும்போது we used to get manifest. அந்த மாதிரி பண்ணும்போது மேனிஃபெஸ்ட் பண்ணிடணும். பிகாஸ் நம்ம அதை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுட்டேன், எனக்கு நடக்குமா அப்படின்னு யூ ஷுட் நாட் திங்க். யூ ஹாவ் டு அது வந்து எப்படி, இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் அப்பா கிட்ட ஒரு விஷயம் கேட்போம், அது கிடச்சிரும். அது வந்து the thought is அப்பா அம்மா சம்பாதிக்காங்க, வாட் எவர் வி ஆஸ்க் they will buy for us அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ திங், ரைட்? இப்போ என் குழந்தை வந்து என்கிட்ட ஏதாவது கேட்பாங்க, லைக் அவ்வளோதான். she will not ask for the second, she will not have a second thought of asking again to அம்மா அப்படின்ற ஒரு தாட்லாம் இருக்கவே இருக்காது. ஒன் டைம் ஒன்லி she'll used to text me, that's it. அவ்வளோதான். அவளுக்கு தெரியும் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்கிறது. தட் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன். தட் இஸ் குழந்தைங்க வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் த கான்ஃபிடென்ஸ், அம்மா கிட்ட கேட்டிருக்கோம், அப்பா கிட்ட கேட்டிருக்கோம், நமக்கு தாத்தா பாட்டிக்கிட்டலாம் கேட்டிருக்கோம், தே வில் டூ ஃபார் அஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு வரணும். ஸோ அப்படி எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்னா, ஆஸ்க் திஸ் பர்டிகுலர் திங் ஃப்ரம் யூனிவர்ஸ் எனக்காக கண்டிப்பாக செய்வாங்க. எனக்கு செய்யாமல் யார் பண்ண போகிறாங்க? நான் who am I to doubt universe? who am I to suspect universe? யூனிவர்ஸ் எனக்காக கண்டிப்பாக பண்ணுவாங்க. அவ்வளோதான். யூனிவர்ஸ் இஸ் த பெரிய விஷயம். யூனிவர்ஸ் வந்து இஸ் ப்ரொடெக்டிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அப்படியே யூ ஹாவ் டு ஃபர்கெட் இட். ஓகேவா? பிகாஸ் நீங்கள் உங்கள் விஷயத்த பண்ணிட்டீங்க. அது கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து யூனிவர்ஸோட கையில் இருக்குது. ஓகேயா? ஸோ அந்த கம்பெனி கூட கொடுக்கலாம், அதை விட பெரிய கம்பெனி கூட கொடுக்கலாம். என்னோடய லைஃப்பில் நான் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து யூனிவர்ஸ் நம்ம வந்து யூனிவர்ஸை நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் டூ மிராக்கிள்ஸ் இன் லைஃப் அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் காட் இல்லாமல் எதுவுமே உலகத்தில் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐ எம் அ வெரி குட் பிலீவர் ஆஃப் காட் அண்ட் யூனிவர்ஸ். அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸை படைச்சதே காட் தான். கரெக்டாக? ஸோ யூனிவர்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாத் டு ரீச் காட் வெரி ஈஸிலி. ஸோ வந்து கடவுள் வந்து நேரில் வந்து பேசுவாங்க. நீங்கள் கடவுளை வந்து எப்படி சொல்கிறது, முருகா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க, கிருஷ்ணா நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. they will come run அப்படி ரன் பண்ணிவிட்டு they will run behind you and they will hug you, they will pour the love towards you. லைக் அப்படியே ஒரு லவ் கொடுப்பாங்க கடவுள். பிகாஸ் நீங்கள் கடவுளை அப்படியே நம்பணும். நீங்கள் கஷ்ட காலத்தில் மட்டும் கடவுளை போய் யூ ஷுட் நாட் டிஸ்டர்ப். ஓகேவா? பண்ணுவாங்க,
பட் வந்து என்ன அப்படின்னா, ஓகே இவனுக்கு கஷ்டம் வரும்போது தான் எனக்கு வருது. இப்போ 24/7 உங்களுக்கு ஒரு ஒரு செகண்ட் மூச்சு நீங்கள் விட்டுட்டு வெளியில் விட்டுட்டு உள்ளே இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு மழி துளிகளும் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் காட். முருகா 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 ஒட்டவர். நான் வந்து எனக்கு என்னோட இஷ்ட தெய்வத்தோட பேர் சொல்கிறேன். இட் இஸ் கட்டாயம் கிடையாது, ரைட்? ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம் இருப்பாங்கல்ல. ஸோ யூ ஹாவ் டு கீப் ஆன் சாண்டிங் தட் மந்த்ரா. ஸோ வென்எவர் நீங்கள் வந்து ஒரு சின்ன இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அயோத்தியில் வந்து ராமருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதாம். இந்த பட்டாபிஷேகத்தை ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அயோத்தி மக்கள் எல்லாம் பயங்கர பிஸியாக இருக்காங்களாம். பிஸியாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா ராமர் வந்து கொஞ்சம் டயர்டாகி தூங்க போயிட்டாராம்மா. போகும்போது எப்போதுமே வந்து ஹனுமர் வந்து வெளியில் தான் உட்காந்துருப்பாராம். ஸோ ராமர் வந்து தூங்க போயிட்டாராம். ஹனுமருக்கு வந்து தெரியாதாம். பிகாஸ் வந்து ஹனுமர் வந்து 24/7 வந்து ராம நாமத்தை மட்டும்தான் ஜபிப்பாராம். அவருக்கு வேறு எதுவுமே தெரியாதாம்மா. ஸோ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஹனுமர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, இது இன்றைக்கி வந்து என்ன நாள், வந்து இந்த நாளில் வந்து இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கலாமா? பிகாஸ் சம்திங் ரிலேட்டட் டு தட் பட்டாபிஷேகம். பிகாஸ் இது வந்து பெரிய ஒரு கோலாகலமான விஷயமா நடக்குது இல்லை. ஸோ சம்திங் அந்த விஷயத்தை பண்ணுறதுக்காக அவங்க வந்து ஹனுமர் கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க வந்து கேட்டிருக்காங்க, இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ராம நாமத்தை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி என்ன திதின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கும் ராம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் வந்து ராம நாமத்தை தவிர எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. ஹி வாஸ் பிளைண்ட்லி ட்ரஸ்டிங் காட், ரைட்? ஸோ அவருக்கு ஹனுமனுக்கு ராமநாமத்தை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. he don't believe in anything, ஹாரோஸ்கோப்போ இல்லை ஆஸ்ட்ராலஜியோ அவருக்கு எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் he want only ராமா மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ராமர் போய் என்ன பண்ணிட்டாரு, ஆழ்ந்து உறங்கிட்டாரு. அவரை வந்து என்ன பண்ண முடியல, யாராலையும் எழுப்பவே முடியல. அவர் தூங்கும் போது கொட்டாய் விடும்போது வாய் வந்து ஓப்பன்லேயே இருந்துச்சு போல இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரில. இந்த விஷயத்தை வந்து ஹனுமர் காதில் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து சீதா தேவி சொல்கிறாங்க, ஹனுமரால் மட்டும்தான் ராமரை எழுப்ப முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஹனுமனை போய் கூட்டிகிட்டு வராங்க ராமரை எழுப்பத்துக்காக. அப்போ ராமர் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பட் வாய் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. அவங்களை யாராலையுமே க்ளோஸ் பண்ண முடியல, ராமரையும் எழுப்ப முடியல. ஹனுமர் வந்து என்ன பண்ணாராம், ராமர்கிட்ட வந்துட்டு இப்படி கையில் இப்படி சொடக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டோடனே வாயில் கொட்டாய் விடும்போது சொடக்கு போடுவோம்ல, வாயை வந்து கொட்டாய் விடுறதோடய அப்படியே தூங்கிட்டார் போல இருக்கு. இவர் வந்து ஹனுமர் வந்து அப்படி பண்ணோடனே ராமர் முழிச்சிக்கிட்டாராம். அவ்வளோ வந்து பக்தன் அவர். அது வந்து ஒரு பிரேம பக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்தரை நம்ம ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சீரியஸாக சொல்கிறேன், யூ வில் see miracles in your life. சீரியஸாக காட் வந்து உங்ககிட்ட பேசுவாங்கங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும் போதே உங்கள் காட் உங்ககிட்ட கூடயே வருவாங்க. லைக் முருகன் இஸ் டூயிங் such a lot of miracles. நான் கிருஷ்ணர் இஸ் மை ஃபேவரட் வெரி காட். என்னோட லவபிள் காட் வந்து கிருஷ்ணர். எனக்கு வந்து ஃபாதர் மதர் எல்லாமே வந்து முருகர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து எப்படி சொல்கிறது, கிருஷ்ணரை ரொம்ப கும்பிட ஆரம்பித்த பிறகு தான் முருகனோட லைஃப்குள்ளாரையே வந்தார். ரொம்ப வருஷமாக என்னோடய லைஃப்பில் முருகனையே கும்பிடாமல் இருந்த ஒரு ஜீவன்னா, இப்போ எனக்கு முருகன் இல்லாமல் ஒரு நாள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து இப்போது வந்து எல்லா முருகனோட திதிகளுக்கும் நான் வந்து விரதம் இருக்கேன். எனக்கு இட் இஸ் ஒவ்வொருத்தரோட பிலீஃப் தாங்க. நான் வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எந்த கடவுளை வேணாலும் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு பிலீஃப் இல்லாமல் இல்லவே இல்லை. இட்ஸ் லைக் அது வந்து உணர்ந்து ஆத்மாவாக அப்படியே வந்து ரசித்து நம்ம வந்து அதை இது பண்ணும்போது வி யூஸ் டு ஃபர்கெட். ஃபுட்டு சாப்பிட்றத மறந்துடுவோம், தண்ணி குடிக்கிறத மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்து அந்த பிரேம பக்தியிலே அப்படியே அந்த பிரேமத்திலே நம்ம வந்து மூழ்கிடுவோங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து இட்ஸ் டிவைன் திங். யூ கேன் ஈஸிலி ஸ்பீக் டு காட்.
கடவுள் வந்து நேரில் இது வந்து கலியுகங்க. நீங்கள் கடவுளை நினச்ச உடனே கடவுள் கண் முன்னாடி வந்து நின்று பேசுவாங்க. சீரியஸாக அது என்ன கடவுளாக இருந்தாலும் சரி, கடவுள் அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ அதனால ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு பிலீவ் பண்ணிவிட்டு விட்டுடணும். ஓகேவா? எப்படி வந்து ஹனுமர் வந்து ராமரை நம்பினாரோ அது மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு நாமத்துக்குள்ளே மூழ்கி அதை நம்ம நம்புவோம். அது யூனிவர்ஸாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், ஓகேவா? என்ன காடாக இருக்கலாம், காடஸாக இருக்கலாம், ஹூம் எவர் இட் மே பி. ஓகேவா? உங்களோட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்போ நான் வந்து சொல்ல போகிறது என்னென்னா 2 கப் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட். இதுக்கு தேவை வந்து 2 கப், அதாவது 2 கிளாஸ் டம்ளர். இந்த 2 கிளாஸ் டம்ளரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பர் நீங்கள் ஒட்டிக்கணும். 2 கிளாஸ் டம்ளர்லேயுமே 2 பேப்பர்ஸ் வந்து பிளெயின் ஒயிட் ஷீட் ஒட்டிக்கோங்க. அதாவது பெரிய ஷீட் இல்லை, குட்டியாக ஒரு பேப்பர் ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், 1 கிளாஸ் டம்ளரில் ஓல்டு ரியாலிட்டி, ஓகேவா, சாரி கரண்ட் ரியாலிட்டி, அதாவது இப்போது உங்களுக்கு என்ன நடக்குதோ அந்த 1 கிளாஸ் டம்ளரில் கரண்ட் ரியாலிட்டி, இன்னொரு கிளாஸ் டம்ளரில் ஒட்டியிருக்க பேப்பரில் நியூ ரியாலிட்டி அப்படின்னு எழுதிக்கணும். ஓகேயா? கரண்ட் ரியாலிட்டியில் நீங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ, ஓகேவா, என்னென்ன நெகட்டிவ், ஒன்று சொல்லட்டுமா, நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவ் இல்லைங்க, பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் இல்லைங்க. உங்களுக்கு வர நெகட்டிவ் தாட்ஸை ஸ்டாப் பண்ணாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வருதா, தேங்க்யூ ஸோ மச், எனக்கு இப்படி ஒரு தாட்ஸ் வருது, எப்படி நம்ம அந்த நெகட்டிவ் தாட்டை எல்லாம் பாசிட்டிவ் தாட்டாக இன்டிகிரேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து வில் திங்க், வி ஹாவ் டு திங்க். ஓகேயா? ஸோ இப்படிலாம் நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் தாட்ஸாக ஆக்கலாம் அப்படின்னு வேணால் நம்ம திங்க் பண்ணிக்கலாம். பட் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. ஓகேயா? ஸோ இப்போது கரண்ட் ரியாலிட்டியில் உங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயத்தையும், எதெல்லாம் எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு புலம்புவீங்கள, அந்த இதை வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த கரண்ட் விஷயத்தை வந்து அப்படியே அந்த கரண்ட் ரியாலிட்டியில் எழுதுங்க. ஓகே? இப்போ நிகழ்காலத்தை எழுதுங்க. நிகழ்காலம்னா கரண்ட் ரியாலிட்டி, ப்ரெசன்ட் மொமெண்ட். ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், நான் வாஸ் லைக் அப்படி ஒரு அமௌண்ட்டில் வந்து டெய்லியும் மந்த்லி ஐம் ஏர்னிங் 5 lakhs per month, 10 lakhs per month, அப்படியே வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து ரொம்ப வழிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற கரண்ட் ரியாலிட்டி, உங்களால் என்ன முடியுங்கிற ரியாலிட்டியை நீங்கள் அதில் எழுதணும். நியூ ரியாலிட்டிக்குள்ளார, கரண்ட் ரியாலிட்டிலேருந்து நியூ ரியாலிட்டிக்குள்ளார போகிறோம். ஓகேவா? ஸோ கரண்ட் ரியாலிட்டியில் இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை பற்றி எழுதணும். நியூ ரியாலிட்டியில் நடக்க போகிற விஷயத்த நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணின மாதிரி எழுதணும். எழுதிட்டு ஃபஸ்ட்டு கரண்ட் ரியாலிட்டியில் தண்ணியை ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸு, உங்களுக்கு இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு சொல்லிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியை அப்படியே நியூ ரியாலிட்டிக்குள்ளார ஊற்றுங்க. அந்த நியூ ரியாலிட்டிக்குள்ளே ஊற்றும் போது நீங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகிட்டீங்க, நான் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே ஊற்றணும். தண்ணி கீழே சிந்தினா ஒன்றும் கிடையாது. ஓகேயா? அப்போ நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் தாட்ஸ் எப்படி உடனே மாற்றணும், அதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக பை ப்ராக்டிஸ், எல்லாமே பை ப்ராக்டிஸ் இட்ஸ் பாசிபிள். ஓகேயா? ஸோ அது அப்படியே நம்ம கரண்ட் ரியாலிட்டிலேருந்து நியூ ரியாலிட்டிக்குள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த நியூ ரியாலிட்டியில் இருக்கிற தண்ணிக்கிட்ட சொல்லணும், தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ், நான் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டேன், எனக்கு வந்து மாதம் 10 லட்ச ரூபாய் என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து விழுகுது, என்னால் பல குடும்பம் நல்லா சாப்பிட்றாங்க, பல பேருக்கு நான் வேலை போட்டு கொடுத்துருக்கேன், எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு பிஸ்னஸ்க்கு. இதே மாதிரி நீங்கள் வேறு விஷயத்துக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கணும். மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு அந்த தண்ணி அப்படியே குடிச்சிடணும். ஓகேயா? குடிச்சிட்டு எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் வச்சுக்காதீங்க. அந்த தண்ணியை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக நல்லா பேசிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த கிளாஸ் டம்ளர் நீங்கள் எப்போதும் போல கழுவி வச்சிடலாம். திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.
யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கழுவி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது யாரும் பார்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான். என்ன டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எந்த டைமில் வேணாலும் ஸ்டடி பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. நீங்கள் கடவுளே கதின்னு இருந்தீங்கன்னா எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேவா? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம மனசு தான் நமக்கு எல்லாத்துக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3rd டே மேனிஃபெஸ்டேஷனை அலாங் வித் கிராட்டிடியூட் அப்புறம் விஷன் போர்ட் வால்பேப்பர்லாம் வச்சுட்டு 3த்தையுமே சேர்த்து 2 கப் மேனிஃபெஸ்டேஷனையும் பண்ணுங்கள். வாழ்க்கையில் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.